ஒரே ஒரு பாடல் அடியை பாடிட்டு நான் விரைந்து போகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் அந்த பாட்டினுடைய ஒரு அடி மட்டும் பாடிட்டு நான் வார்த்தைக்கு வருகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். கோர கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே எங்கள் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே எங்கள் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். 7வது வாரம் வேத புத்தகம் என்ற தலைப்பில் உங்கள் கூட இது லாஸ்ட் வீக். திரும்பவும் நம்ம ஒரு வருஷத்துக்கு பின்னாடி அதை இன்னும் ஆழமாய் சிந்திப்போம். பட் மற்ற பகுதிகளை அடுத்த வாரம் தொடங்கி தியானிப்போம். 7 weeks we have spoken about the word, the unadulterated word of God. Amen. கலப்படமே இல்லாத கர்த்தருடைய வார்த்தையாக பேசணும்னு நினைக்கிறோம். எனக்காகவும் என் நலனுக்காகவும் வார்த்தையை வளைத்து திரித்து பேசுவது நம்முடைய வழக்கம் அல்ல. சத்தியத்தை இருக்கின்ற விதத்தில் சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம். கூடிய மட்டும் கடவுளுடைய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையினாலும் அதை நாங்கள் செய்து வருகிறோம். இன்றைக்கு த லாஸ்ட் வீக் 7வது வாரம் உங்கள் கூட பேசுகிறேன். அடுத்த வாரம் தொடங்கி என்ன பேசலாம் என்று உங்களுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். சந்தோஷமாக முதல்ல இருக்கீங்கன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். டுடே இன்னைக்கு நான் பேசுவது வேதத்தை தியானிப்பதனால் இருக்கிற அற்புதம். There is miracle in meditating upon the word of God. கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதில் பெரிய அற்புதங்கள் இருக்குது. ஸோ சிம்பிளாக உங்கள் கூட 3 வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். அதற்கு முன்பாக லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 15 19 வரைக்கும் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனாக வாசிக்கிறேன். லூக், த காஸ்பல் அக்கார்டிங் டு லூக் சாப்டர் 2 15-29. தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு, கிறிஸ்மஸ் இல்லை இன்னும் வரும், ஆமென், போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னிலையில் கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்டு யாவரும் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். நல்லா திரும்ப ஒரு ஆட்டி சொல்கிறேன். மரியாளோ அந்த சங்கதிகளை, அந்த வார்த்தையை, அந்த விஷயத்தை தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். இங்கிலீஷில் படிக்கிற அந்த வார்த்தை மட்டும். பட் மேரி kept all these things and pondered them in her heart. இது எல்லாத்தையும் கடவுள் கொடுத்த வார்த்தையை, தூதன் பேசின வார்த்தையை தன் இருதயத்தில் வைத்து, இங்கிலீஷில் pondered, தமிழில் சிந்தனை பண்ணினாள். இன்னும் சொல்லப்போனால் அதை சிம்பிளாக சொன்னால் pondered என்ற அந்த வார்த்தைக்கு she meditated.
இன்னும் சொல்லப்போனால் she gave a serious thought. ஆழமாய் அதற்கு சிந்தனை பண்ணினாள். ஆமென். she focused on the thought. கடவுள் ஒரு வார்த்தை கொடுத்தாரு, கடவுள் ஒரு சிந்தனையை கொடுத்தாரு, அந்த சிந்தனையை ஆழ்ந்து அவள் சிந்தித்தாள், அதை ஃபோக்கஸ் பண்ணினாள் என்று பைபிள் சொல்லுகிறது. அது நிமித்தம் கடவுள் அவளுடைய வாழ்க்கையில் எந்த பெண்மணிக்கும் இல்லாத அற்புதத்தை கர்த்தர் கொடுத்தார். உங்கள் இதயத்தில் கர்த்தர் தருகிற வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணும்? சிந்தனை பண்ணணும், அல்லது பாண்டர் பண்ணணும், அல்லது மெடிடேட் பண்ணணும், தியானம் பண்ணணும். ஜோஷுவா 1:8 நமக்கு தெரியும், பல முறை வாசிக்கிறோம், திரும்ப வாசிப்போம். This book of the law shall not depart out of thy mouth, but thou shalt meditate therein day and night, that thou mayest observe to do according to all that is written therein. For then thou shalt make thy way prosperous, and then thou shalt have good success. உன் வழியை வாய்க்கை செய்யவும் நல்ல வெற்றி அடையணும்னா ஜோஷுவாவே இந்த வார்த்தை, ஆமென், உன் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாதாம்? விலகக்கூடாது. நீங்கள் அதை தியானிக்கணும், அதில் உன்னை விட்டு பிரியாமல் நீ காத்துக்கொண்டு, இஃப் யூ வில் மெடிடேட் தேர் இன் டே அண்ட் நைட், இதயத்தில் சிந்தனை செய்து அந்த விஷயத்திற்கு நிறைய அட்டென்ஷன் கொடுத்து அந்த வார்த்தையை இதயத்தில் நீங்கள் தியானித்து கொண்டிருந்தால் உன் வழிகளை நீ வாய்க்கை செய்வாய். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஓடி அலைஞ்சு செய்கிற பல விஷயங்கள், நான் சொல்கிறது ஆவிக்குரிய விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த வேதத்தை தியானிப்பது தான். ஆமென். உங்கள் குடும்பத்தினுடைய வெற்றி, உங்கள் உறவுகளின் வெற்றி, உங்கள் ஆரோக்கியத்தினுடைய வெற்றி, உங்கள் பொருளாதாரத்தின் ஜெயம், வாழ்க்கையினுடைய எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் நலமாக இருக்க நீங்கள் செய்ய வேண்டியது, வேதம் சொல்லுகிறது, இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானித்தால் உங்கள் வழி ப்ராஸ்பரஸாக இருக்குன்றார், செழுமையாக இருப்பீங்கன்றார். உங்கள் அற்புதத்தினுடைய விஷயம் உங்கள் கையிலே கடவுள் கொடுத்துருக்கிறாரு, அதை தியானிக்கணும். சங்கீதம் 1 நமக்கு தெரியும், நிறைய முறை வாசிருக்கோம். 2-3 1ஆம் அதிகாரத்தின் 2-3 வசனங்கள். பட் இஸ் டிலைட் இஸ் இன் த லா ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். எத்தனை பேர் இன்னைக்கு வேதத்தில் பிரியமாக இருக்கீங்க? இன்னைக்கு பாஸ்டர் பேச போகிறார், நான் பைபிள் வசனத்தை கற்றுக்கிறேன்னு ஒரு ஆர்வம், ஒரு பிரியம் உங்களுக்குள்ளே இருக்குன்னு அவர் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த வசனம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன், எல்லாரையும் கூட சொல்லுங்க, அவன் செய்வது எல்லாம் யாருக்கு வாய்க்குமாம்? இந்த வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு செய்வது எல்லாம். நீங்கள் நல்லா கேட்குறீங்கன்னு நம்புகிறேன். நாமே ஸோ அந்த 2 வார்த்தை இப்படி சொல்லு, யூ வில் ப்ராஸ்பர் இன் எவ்ரிதிங் யூ டூ, யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் இன் எவ்ரிதிங் யூ டூ. அந்த எப்ரைய வார்த்தை மெடிடேஷன் அல்லது மெடிடேட் என்ற வார்த்தை நம்ம லூக்கா 2 வாசித்தோம். டு பாண்டர் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் எப்படி டெஃபினிஷன் கொடுக்கலாம்? டு கிவ் சீரியஸ் தாட் அண்ட் கன்சிடரேஷன் டு அ செலக்டட் இன்ஃபர்மேஷன். ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்கு நீங்கள் அதிக கவனம் செலுத்தி அதை அதிகமாய் தியானித்தால், ஆமென், அந்த விஷயத்தில் கடவுள் உங்களுக்கு பெரும் வெற்றியை தருவார். போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், முழு பைபிளையும் உட்காந்து 24 மணி நேரம் நீங்கள் படிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், உங்களை எனக்கெல்லாம் தெரியும். ஆனால் ஒரு கார்டை எடுத்து கடவுள் பேசின அந்த ஒரு வசனத்தை எடுத்து, ஆமென், அதை ஒரு கார்டில் எழுதி அதை பாக்கெட்டில் வச்சுட்டு போகும்போதும் வரும்போதும் அந்த நாள் முழுவதும் மீண்டும் மீண்டும் அந்த வசனத்தை படிக்கவும் தியானிக்கவும் நீங்கள் செய்வீர்களே ஆனால், இஃப் யூ கிவ் சீரியஸ் தாட், சீரியஸ் கன்சிடரேஷன் டு அ செலக்டட் இன்ஃபர்மேஷன், ஆமென், குறிப்பிட்ட ஒரு விஷயத்திற்கு அதிகமான கவனத்தை செலுத்தி நீங்கள் அதை தியானித்தால் அதனுடைய லாபங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். 2.5 மணி நேரத்திலிருந்து 3.5 மணி நேரம் பிரைம் வீடியோ நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படத்தை பார்ப்பதற்கு உட்கார்ந்தால் நேரம் போகல தெரியாமல் நீங்கள் உட்கார்ந்து பார்க்கிறீர்கள். கேட்டால் அது என்டர்டெயின் பண்ணுகிறது, என்னை மகிழ்ச்சியாக்குகிறது. நான் சொல்கிறேங்க, சாத்தானுடைய மிகப்பெரிய பொய் நான் தெரியுமாங்க, உலகத்திலேயே அண்ட சராச்சரத்திலேயே சிறந்த அவருடைய வார்த்தையை விட உங்களை மகிழ்ச்சியாக்குற வேற எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. இதற்கு முதலிடம் கொடுத்து இதை தியானித்தால் என்ன ஒரு அமைதி நிலவுது. ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? ஸோ 3 வார்த்தைகள் தருவது என்னுடைய வழக்கம். ஏன் உங்கள் வாழ்க்கையில்
வாய்க்கும் சூப்பர் நேச்சுரல் அல்லது மிராக்குலஸான விஷயங்கள் நடப்பதற்கு வேதம் தந்த பங்கு உங்க கூட பேசிட்டு இருக்கேன். Why does supernatural happen when you meditate upon the word of God? கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போதெல்லாம் ஏன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்குது, எல்லாம் நலமா நடக்குது? ஏன் அப்படின்னா 3 வார்த்தைகள். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை ஒரு விதை. ஆமென். God's word is a seed. 1 பேதுரு 1:23 இப்படி வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:23 வாசிக்கிறோம். Being born again not of corruptible seed but of incorruptible by the word of God which liveth and abideth forever. தமிழ் வாசிக்கிறேன். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிற ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க மீண்டும் பிறந்தது அழிகிற வார்த்தையினால, அழிவில்லாத வார்த்தையாகிய வித்தினால. ஸோ ஏன் உங்களுக்கு அற்புதம் நடக்கும்? நான் சொல்றேங்க, இதை தியானிக்கிறவங்க செழிப்பாங்க, இதை தியானிக்கிறவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை நலமா இருக்கும். காரணம், இது அழிவில்லாத வித்து. ஆமென். சீட் என்று சொல்லுகிறார். இம்பெரிஷபிள் சீட், அழிவில்லாத வார்த்தை. ஸோ நான் கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கும் போது, இதை நான் சீரியஸ் கன்சிடரேஷன் கொடுக்கும்போது, இதை நான் தியானிக்கும் போது, இந்த வார்த்தையின் இதயத்தில் நான் விதைக்கும் போது, ஆமென், நான் ஒரு விதையை போடுறேன். ஒரு விதையை போட்டிங்கன்னா எத்தனை பேர் தெரியும் அது கொஞ்ச நாளாக முளைக்குமா முளைக்காதா? நான் சொல்கிறேன், அது எல்லாத்தையும் விட இதை தியானிச்சா நீங்கள் நல்லா இருப்பீங்க. அது உங்களுக்கு பிடிக்காது பாருங்க, ஏன்னா வேலை இருக்கு பாருங்க, இடுப்பு வலிக்கு உட்காந்து படிக்கிறதுக்கு. ஓகே, அண்ட் தட் சீட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ். ஆமென். ஸோ உங்களுக்குள்ள விதையாகிய வார்த்தை வந்துடுச்சுன்னா எத்தனை பேர் நம்புறீங்க அது கண்டிப்பாக வெளிப்படும்? கடைக்கு போய் ஒரு இப்படி வச்சுக்கலாமா, ஒரு ஸ்டோரில் போயிட்டு என்ன சொல்லலாம், லேடிஸ் ஃபிங்கரா, வெண்டைக்காய் ஓக்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெண்டைக்காய் விதையை நீங்கள் வாங்கினீங்கன்னா பெரிய ஒரு கவரு, பச்சை கவரில் அப்படியே ஒரு செடியை போட்டு அழகான ஒரு படம், வெண்டைக்காய்லாம் அப்படி கொத்து கொத்தா நிற்கிற மாதிரி படம். ஆமென். ஆனால் அந்த கவரை வெட்டி உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கும்? விதை இருக்கும். அந்த விதையை பார்த்தீங்கன்னா காஞ்சி போனதாக இருக்கும், தோண்டா உருண்டையாக 2-3 இருக்கு, கொஞ்சம் இருக்கும். அதை பார்த்தா அந்த படத்திற்கும் அந்த உள்ள இருக்கிற விதைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும், அதை விதைக்க வேண்டிய இடத்துல விதைச்சு அதுக்கு தேவையான தண்ணியை கொடுத்தீங்கன்னா அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த கவரை வாங்கும்போது அதில் என்ன படம் இருந்துச்சோ அதே மாதிரி அது காட்சி அளிக்கும் என்பது போல, இன்னைக்கு நீங்கள் கேட்கும்போது சாதாரணமாய் கேட்கிறதா இருந்தாலும் உங்களுக்குள் விதைக்கப்படுகிற வார்த்தை அழிவில்லாத வார்த்தை. அதை விதைச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லையா சொல்ல மாட்டீங்க. அதை நிலத்தில் போடும்போது அது 30. இயேசு சொன்னார், இந்த விதைகள் விழ வேண்டிய நிலத்தில் விழுந்தால் ஆமென், அது 30, 60, 100 அதை கொடுக்கும் என்று, பலன் கொடுக்கும் என்று கர்த்தர் இயேசு சொன்னார். ஆமென். அந்த சராச்சரத்தை படைத்தவர் சொன்னார். So when I meditate on the word of God, I am sowing good seed. நான் விதைப்பது நல்ல வார்த்தை, அது சீக்கிரம் என்னில் பெரும் பலன்களை கொண்டு வரும். ஆமென். வேதத்தை தியானிப்பேன்னு இந்த 7 வாரம் கேட்டவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 119 சங்கீதம் என்பது ஒரு லாங்கஸ்ட் சாப்டர் இன் பைபிள். அதில் இருக்கிற வசனங்கள் எல்லாமே வேதத்தை குறித்து, சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம் என்று எழுதப்பட்ட சங்கீதம் தான் 119. ஸோ அதில் நிறைய வார்த்தைகள் பைபிளை குறித்து இங்கிலீஷில் சொல்லியிருக்கு, தமிழில் நம்ம படிப்போம். ஸ்டாட்யூட்ஸ், கமாண்ட்மெண்ட்ஸ், ப்ரீசெப்ட்ஸ், லாஸ், வேர்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் படிக்கிறேன். 119:15 கொடுங்க பார்க்கலாம். I will meditate in thy precepts, not 115, just give me 15. I will meditate in thy precepts and have respect unto thy ways. உமது கட்டளைகளை தியானித்து. என்ன சொல்றாரு? என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய போராட்டம் இருக்கு, சத்துருத்துவங்கள் இருக்கு, நிறைய வீழ்ச்சிகள் இருக்கு, வெட்கக்கேடுகள் இருக்கு. ஆனால் சங்கீதக்காரன் சொல்றான், I will meditate in thy precepts and I will have respect unto thy ways. 119:23 கொடுங்க பார்க்கலாம். 23 Princes also did sit and speak against me. ராஜாக்கள் கூட எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள். But thy servant did meditate in thy statutes. ஆனால் உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். அல்லேலூயா சொல்ல. பைபிள்னு சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க. பைபிள். ஆமென்.
48 வசனம் கொடுங்க. அதே அதிகாரத்து 48 வசனம் சொல்றார், my hands also will I lift up unto thy holy commandments which I have loved, and I will meditate in thy statutes. உமது பிரமாணங்களை நான் என்ன செய்வேன்? தியானிப்பேன் அப்படின்றார். 78 வசனம் கொடுங்க. 78, அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்க்கும்படியால் வெட்கப்பட்டு போவார்களாக. நானோ அவனுங்க என்ன பண்ணாலும் நான் அவங்க செய்யறதை தியானிக்க மாட்டேன், நான் உமது கட்டளைகளை அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. 78 வசனம் கொடுங்க. 78 97 வசனம் கொடுங்க. ஆமென். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நான் முழுவதும் அது என் தியானம். பக்கத்தில் சொல்லுங்களேன், உமது கர்த்தருடைய வேதத்தில் நான் எவ்வளவு. என்ன ஒரு பொய்யை சொன்னீங்க காலையில். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். 148 வசனத்தை படிக்கிறேன். 119, உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள், என்னை கவுக்கணும்னு சூழ்ச்சி செய்கிறாங்க, ராஜாக்கள் கூட எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்கிறார்கள், எனக்கு தவறை செய்கிறார்கள். இதெல்லாம் அவர்கள் செய்யும் போது நான் அவர்களை ஜெயிப்பதற்கு ஒன்றுதான் செய்கிறேன், இந்த வேதத்தை நான் தியானிக்கிறேன். நீங்க நல்ல ஒரு ஆமை அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்போது நம்ம செய்கிற தப்புனா, நானும் நீங்களும் அந்த பிரச்சனையை தியானிக்க தொடங்குகிறோம். ஆமென். அந்த சங்கீதக்காரன் அழகா சொல்றார், என்னை பத்தி பேசுறாங்க, எனக்கு தீங்கு செய்யறாங்க, ராஜாக்கள் கூட எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், ஆனோ நான் உம்முடைய பிரமாணங்களை தியானிக்கிறேன். ஒரு விஷயத்தில் உங்க மூளை சிக்கிடுச்சு, உங்க மைண்ட் ஸ்டக் ஆயிடுச்சுன்னா அதை ஏன் நினைச்சு அந்த நாளை கடக்கிறோங்க. உண்மைதான், மனித இயல்பு அதுதான். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் வேத புத்தகத்தை திறந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை எடுத்து உங்களோடு பேசின சில வார்த்தைகளை பிக் பண்ணி ஒரு செலக்டட் மெட்டீரியலை எடுத்து அதை பாண்டர் பண்ணி அதுக்கு சீரியஸ் கன்சிடரேஷன் கொடுத்து அதை நீங்க தியானிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லாபம் சீக்கிரம் வெற்றியாய் மாறும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய நேரம் சாத்தான் சொல்ற பொய்யையே நீங்கள் தியானிக்கிறீர்கள். ஆமென். எனக்கு ஒன்று நடந்தால் அந்த நடந்த விஷயத்தை சொல்லியே நான் என்னுடைய அதற்கே கன்சிடரேஷன் கொடுக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்ற வார்த்தையில நான் புரிஞ்சுக்கிறேன், அதை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு, சாத்தான் சொன்ன பொய்யையும் கட்டையும் ஓரமா வச்சுட்டு பைபிளை திறந்துட்டு படிங்க. இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Give serious thought and consideration and focus on a selected material என்று அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஆமென். எந்த ஒரு விஷயமும் உங்கள் உள்ளத்தை அதிகமாக வாட்டும் போது நீங்கள் திரும்ப வேண்டிய இடம் கர்த்தருடைய வார்த்தை. எனக்கு இவர் மேல ரொம்ப கசப்பு இருக்கு, கோபம் வருது அவரை நினைச்சா, அந்த கோபமை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு இதை திறந்து கொஞ்சம் உட்கார்ந்து படிச்சீங்கன்னா கடவுள் உங்கள் லாபத்தை அவன் சொல்ல. ஒரு ஆர்கியூமெண்ட் வருது, அந்த ஆர்கியூமெண்ட் அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம மனசை வாட்டிட்டு இருக்கோம். நீங்கள் தியானிக்க வேண்டியது அந்த ஆர்கியூமெண்ட் அல்ல, நீங்கள் தியானிக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை. ஏன்னா உங்களுக்குள் விதைக்கப்பட்டிருப்பது வார்த்தையா இருக்குமானால் அந்த வார்த்தை சீக்கிரம் ப்ரொடியூஸ் கொண்டு வந்து உங்க வாங்கும்போது, கடையில் வாங்கும்போது விதையினுடைய கவரில் இருந்த படம் என்ன காட்சியோ அதே அளவிற்கு அதை காண்பிக்க வல்லது என்பது போல இந்த வசனத்தை நீங்க உள்ள வைக்கும் போது, படிக்கும் போதும் கேட்கும் போதும் சாதாரணமாக இருந்தாலும் கொஞ்சம் தூரத்தின் அதன் லாபங்கள் வெளிப்பட தொடங்கும். பைபிளுக்காக கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 2, கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை விதையாயிருக்கிறது. ஆமென். 2, கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. எபிரேயர் 4:12, if possible give to me in NKJV. ஆமென். நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல படிக்கிறேன். 4:12, for the word of God is alive and powerful. The word of God is living அப்படின்றார். கர்த்தருடைய வார்த்தை is living and powerful and sharper than any two-edged swords, piercing even to the division of soul and spirit and of joints and marrow, and is a discerner of the thoughts and intents of the heart. தமிழ்ல இப்போ கொடுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை ஜீவன். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை நாங்க ஜீவன் உள்ளது. உங்க கையில் இருக்கிற பைபிள் ஒரு பிரிண்டிங் பிரஸ்ல பிரிண்ட் பண்ணப்பட்டாலும் அதில் இருக்கிற எல்லா எழுத்துகளும் ஜீவனுள்ள வார்த்தைகள். அதை முதல்ல விசுவாசிக்கிறேன்னு சொல்றோங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
இதை தியானிக்கும் போது அது எனக்குள்ளேருந்து வெடித்து புறப்படுகிறது. அது என்னுடைய ஆத்துமாவையும் ஆவியையும் பிரித்து நல்லா கேட்டுக்கோங்க, தேவ சித்தத்தை அறியவும் தேவ சித்தத்தை செய்யவும் இந்த வசனம் எனக்கு உதவி செய்கிறது. ஆமென். இதை அறிய மட்டுமல்ல, அதை செய்யவும் எனக்கு அது உதவி செய்கிறது. என்னுடைய நிறைய வாலிபர்கள் சர்ச்சில் இருப்பதை பார்க்கிறேன். உங்களை யாராவது ஏளனமாக பார்க்குறாங்க, உங்களை இறக்கி பார்க்குறாங்க, உங்கள் லெவலுக்கு கீழே உங்களை பகைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கணும். 1 திமோத்தேயு 4:12, 1 Timothy 4:12 நான் படிக்கிறேன், மெல்ல படிக்கிறேன், நேரம் எனக்கு கம்மி இருந்தாலும் நான் படிக்கிறேன். இப்படி சொல்கிறாரு, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை, திமோத்தேயு என்ற ஒரு இளைய போதகருக்கு பவுல் எழுதுகிறார், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் இருக்கீங்களாங்க. எங்க நான் ஜெயிக்க போறேன்னு சொல்றாங்களா? ஒரு அலையில் சொல்ல பார்க்கலாம். நான் பைபிளை பேசுறேங்க. ஆமென். ஓகே, உங்க வாலிப காலத்தில் உங்களை யாராவது கொஞ்சம் இறக்கி கேவலமா இறக்கமா உங்களை தேவையில்லாம பார்க்குறாங்கன்னா நீ என்ன செய்யணும்? உன் வாலிபத்தை ஒருவனை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும், எல்லாரும் படிங்க, நடக்கையிலும், அன்பிலும், ஆவியிலும், விசுவாசத்திலும், கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிருந்தார். In love, in spirit, in faith, in purity, you be an example to others. உன்னை யாரும் அசட்டை பண்ணாம இருக்க, ஆமென், நீ இந்த வேதத்தை தியானிக்கணும், நீ இப்படி இருக்கணும்னு சொல்றாரு. 13வது வசனம், நான் வருமளவும், திமோத்தேயுவே நான் சீக்கிரம் வருவேன், ஆனால் நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் இருக்கீங்களாங்க. இருங்க, குதிச்சு போறீங்க பாருங்க. எதுலங்க? கண்ணீர் வடிக்கிறதிலும் சொன்னாரா? நிறைய விஷயங்கள் நமக்கு கிறிஸ்தவத்தில் உண்டு. ஆனால் நீங்கள் நான் வருமளவும் நீ வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. ஆமென். Give attention to reading of the scriptures, exhortation to doctrine. ஆமென். இப்படி நீ செய்வாயாக என்று சொல்லிட்டு 14ஆம் வசனத்தில் இப்படி சொல்றாரு, மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்கதரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வார்த்தையை பற்றி அசதியாயிராதே. கையை மேலே உயர்த்துங்க பார்க்கலாம். உங்களுக்கு கடவுள் ஏதோ ஒரு நேரத்தில் இந்த பைபிளிலிருந்து ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருந்தா அந்த வார்த்தைக்கு சீரியஸ் கன்சிடரேஷன் கொடுத்து அதை பாண்டர் பண்ணி அதை மெடிடேட் பண்ணி அதை லேசாக நீங்கள் எடுத்துக்க கூடாது. ஏனென்றால் சீக்கிரம் அந்த வார்த்தை ப்ரொடியூஸ் பண்ணி உங்களில் 30, 60, 100 இருக்கீங்களாங்க. 15வது வசனம், எல்லாரும் என் கூட படிங்க. நீ தேறுகிறது, இருங்க அப்படியெல்லாம் படிக்காதீங்க, கொஞ்சம் சத்தமாக படிங்க. நீ தேறுகிறது எல்லாருக்கும் தெரியும்படி விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலேயே நிலைத்திருன்றார். இங்கிலீஷில் படிக்கிறேன், மெடிடேட். எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து. என்னங்க? மெடிடேட். இன்னைக்கு அதுதான் பேசுகிறோம். மெடிடேட் அப்பான் தீஸ் திங்ஸ். உன்னை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. மரியாளுக்கு ஒரு வார்த்தை, அவள் இதயத்தில் அந்த வார்த்தை என்ன செய்தாலாம்? சிந்தனை பண்ணினாள் என்பது போல சீரியஸ் கன்சிடரேஷன் கொடுத்து அந்த வார்த்தைகளை மெடிடேட் பண்ணி நீ இருப்பாயானால் நீ தேறுகிறது. தேறுவீங்களா? தேறுகிறதுன்றனா லாபமாக இருக்கலாம், ஜெயமாக இருக்கலாம், ஒரு பரீட்சையில் வெற்றி பெறுவதாக இருக்கலாம், வாழ்க்கையின் உயரமாக இருக்கலாம், டெஸ்டினேஷனாக இருக்கலாம். நீ தேறுகிறது எல்லாரும் பார்க்குற மாதிரி கர்த்தர் செய்வார். ஆகையால் இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலேயே தியானத்திலேயே நிலைத்தரு. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். வாலிபர்களே இருக்கீங்களாங்க? எத்தனை தாய்மார்கள் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறார்கள். என் பிள்ளை மட்டும் சர்ச்சுக்கு வந்துட்டா நல்லா இருக்கும் பாஸ்டர் என்று சொல்ற எத்தனை தகப்பன் தாய் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறார்கள். இன்னைக்கு எல்லாம் இதை விட தங்களுக்கு நலமாய் நடக்கக்கூடிய பல விஷயங்களை நாடி போகிறார்கள். பைபிள் சொல்லுகிறது, நீ இதை தியானித்தால் நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்ட்டார். இருக்கீங்களாங்க? ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் இதை படிக்க 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 இந்த வசனத்தின் மேலே ஒரு ஏக்கம், இந்த வசனத்தின் மேலே ஒரு தாகம் உங்களுக்கு இருந்தால் அது உங்களுடைய லாபத்தை எல்லோரும் காணும்படி செய்வார். நீங்கள் எல்லார் முன்னாடியும் தேறுவீங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்கள் சாபம் வெற்றியாய் மாறும், உங்கள் தோல்வி ஜெயமாய் மாறும்.
உங்கள் சாம்பல் சிங்காரமாய் மாறும். ஒரு விஷயத்தில் அழுதுகிட்டே இருப்ப, இதை தியானிக்க தியானிக்க அது வெளிப்பட தொடங்கும். நேற்றுக்கு டேனி சொன்ன மாதிரி ஒரு மரமானது, ஆமேன், அது வெட்டப்பட்டு அது காய்ந்து மண்ணில் இல்லாமல் போனாலும் தண்ணீரின் வாசனை படும்போது இளம் கிளையாய் துளிர்ப்பது போல இந்த வசனத்தை தியானிக்கிறவர்களாக இருப்பீர்களே, ஆனால் உங்களுடைய தேறுதல், உங்களுடைய லாபம் எல்லோருக்கும் காட்சி அளிக்கும். இல்லையா? சொல்ல மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். ஸோ கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பைபிள் வசனத்தை எடுத்துட்டு எனக்காகவும் என் பணத்துக்காகவும் என் லாபத்திற்காகவும் அதை நீட்டி திருப்பி எக்ஸாஜரேட் பண்ணி, ஆமேன், அதை அப்படி திருப்பி இப்படி திருப்பி அதில் வேண்டாததை சொல்லி பிரசங்கம் பண்ணுவதை நம்ம நிறுத்துவது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வேதத்தை வேதமாய் போதிக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்ம சர்ச்சில் நிறைய பாஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் ஒரு சர்ச் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு யாருக்குமே நான் சண்டே நீங்கள் இதுதான் பேசணும் அப்படின்லாம் நாங்கள் சொல்கிறது இல்லை. என் கூட பரிசுத்தாவி இருக்கிறாரு, அவங்க கூட பரிசுத்தாவியன் இருக்கிறாரு. அவங்க சர்ச்சில் இன்னைக்கு அவர் வேற பேசுவார், நான் பேசுகிறேன். நாங்கள் யாருமே திட்டமிட்டு எழுதிய ஒர்க் புக்லேருந்து பேசுறதில்ல. இருக்கீங்களாங்க? ஒரே அவனில் ஒரே அடுப்பில் வேக வச்சு 7 ஸ்திரீகளும் சேர்ந்து, ஆமேன், ஒரே அப்பத்தை தின்னு திருப்தி அடையாமல் இருக்கிற சபையில் நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்பட்டு அந்தந்த காலங்களுக்கு தேவையான வார்த்தைகளை ஊழியர்கள் மூலம் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ நம்ம சர்ச்சில் வார்த்தைக்கு நிறைய இடம் கொடுக்கிறோம். ஆமென். என்னென்னமோ இன்னைக்கு சொல்லி பிரசங்கம் பண்ணுற இந்த காலத்தில் தங்கள் சபையை வளர்ப்பதற்கு எத்தனை யுக்திகளை கையாடும் போது நான் நினைக்கிறேன், எல்லா யுக்திகளையும் ஓரமாக வச்சுட்டு ஒன்றை மட்டும் கையாளுவோமா? கர்த்தருடைய வார்த்தை. இல்லையா? சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். பக்கத்தில் சொல்லுங்கள், தியானம் பண்ணா நீ நல்லா இருப்பேன். இவ்வளோ நேரம் பவுல் திமோத்தியோக்கு எழுதுன யாருக்கு எழுதுகிறார்? வாலிபத்தை யாரும் என்ன செய்யக்கூடாதான்? அசட்டை பண்ணக்கூடாது. அப்படி இருக்கணும்னா நான் வருமளவும் நீ என்ன செய்யணும்? அந்த வேதத்தை தியானிக்கணும், வாசிக்கணும்ன்றார். யூ மஸ்ட் மெடிடேட் அப்பான் திஸ் வேர்ட் அண்ட் யுவர் ப்ராஃபிட் வில் அப்பியர் டு ஆல். உன் லாபம், நீ தேறுவது எல்லோருக்கும் வெளிப்படும் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் ஒன்று இந்த வாலிபர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்ல போகிறேன். எனக்கு ஒரு நல்லா பிடிச்சது இந்த வார்த்தை மெடிடேட் என்றதை நான் தேடி பார்க்கும்போது, ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 63 67 வரைக்கும், 63 to 67. இப்பொழுது நான் பேசுகிற இந்த வார்த்தை 20 வயசு கீழே உள்ளவர்களுக்கு. இருக்கீங்களா உயிரோட? ஓகே, படிக்கிறேன். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே, ஓகே, என்ன பண்ண? கொஞ்சம் சத்தமா என்ன பண்ண? தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். இப்போ நான் இது கண்டிப்பாக சபையில் பேச வேண்டிய விஷயம். என்ன பண்ணார்? வெளியில் போயிட்டு தியானம் பண்ணுறார். தியானம் பண்ண உடனே என்ன வருதான்? ஒட்டகங்கள் வருதாம். ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபேக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது, நீ என்ன செய்யணுமா? தியானம் பண்ணோம். நான் இப்படி நினைக்கிறேன், ஏன்னா தியானம் என்ற வேர்டு அங்கே பயன்படுத்துகிறாரு. And say, for she said unto the servant, what man is this that walketh in the field to meet us? யாருங்க அந்த அழகு பூத்த ஒரு ஆம்பளை நடந்து போறாரு? And the servant had said, it is my master. அவர் வேறு யாரும் அல்ல, என் எஜமானன். Therefore she took a veil and covered herself. அடுத்த வார்த்தை, ஆமென். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். ஆமென். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவரை நேசித்தாள். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் இப்படி நினைக்கிறேன். ஆமென். தியானம் பண்ணினான். இருக்கீங்களாங்க? கண்ணை திறந்து பார்த்தான், ரெபேக்காள் வந்தாள். ஆமேன். வீட்டுக்கு போகலாம். ஆமேன். ரெபேக்காள் வேணும், ரெபேக்காள் வேணும்னு ஊரெல்லாம் சுத்துகிற வாலிப தம்பி. ஆமேன். என் பைபிள் ஒரு அழகான சத்தியத்தை சொல்லுது. அவன் தியானம் பண்ணினான், கண்ணை திறந்து பார்த்தான், அந்த ஊர்லேயே அழகான பொண்ணு அவன் முன்னாடி வந்து நின்றுச்சு. இப்போ சிலருக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
ஓகே, ஸோ லாபம் பண்ணுறதுல தியானம் பண்ணுறதுல லாபம் இருக்குது. இது வரும் ஆம்பளை பசங்க கூட்டமாக இருந்தால் சொல்லியிருப்பேன், பக்கத்தில் சொல்கிறா தியானம் பண்ணால் நல்ல பொண்ணு கிடைக்கும். பைபிள் இஸ் ஸோ பவர்ஃபுல் என்றார். இதை மெடிடேட் பண்ணால் நீ நல்லா இருப்ப, வேண்டிய மங்களம் நல்லா இருக்கும், சந்ததி நல்லா இருக்கும், செல்வம் நல்லா இருக்கும், ப்ரொடக்டிவாக இருப்பீங்க, செய்வதெல்லாம் வாய்க்கும், காலங்களில் கனி கொடுப்பீர்கள், நீங்கள் பூத்து குலுங்குவீர்கள், நடைகள் உறுதியாயிருக்கும், செதற மாட்டீர்கள், துன்பத்தை ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ முதல் வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை விதை, 2 கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைங்க. அது செயல்படுங்க, அது என்னென்னமோ செய்யும், நிறைய சொல்லலாம், பட் நமக்கு நேரம் இல்லை, சிம்பிளாக சொல்லிட்டு போகிறேன். இட் வில் பிகின் டு ஷோ ப்ராஃபிட். ஆமென், பிரைஸ் தி லார்ட். 3வது வார்த்தை சொல்லி என்னுடைய செய்தியை முடிக்கிறேன். வை when I read the Bible, நான் பைபிளை படிக்கும்போது ஏன் எனக்கு அற்புதங்கள் நடக்குது, ஏன் எனக்கு சூப்பர் நேச்சுரலான விஷயங்கள் நடக்குதுன்னா, இந்த வார்த்தை வேறு யாரும் அல்ல, இந்த வார்த்தை இயேசுவே. இன்னொரு முறை சொல்லணும், பலத்தாலியா சொல்லணும், இந்த வார்த்தை வேற யாரும் அல்ல, இந்த வார்த்தை தான் இயேசு. God's word is a seed, God's word is living, and God's word is Jesus. திரும்ப சொல்ல போறேன், ஆழமா சொல்ல போறேன், சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை இயேசுங்க. யோவான் 1:1 உங்களுக்கு வாசிக்கிறேன். John 1:1. In the beginning was the word. Amen. In the beginning was the word, and the word was with God, and the word was God. அடுத்த வசனம். Amen. And the same was in the beginning with God. Amen. All things were made by him, and without him was not anything made, and he was not anything made that was made. 4ஆம் வசனம். Amen. In him was life, and the life was the light of man. கீழே படிச்சிட்டே நினைக்கிறேன். 14ஆம் வசனம் வரும்போது, அவர் மாமிசம் தரித்து, and the word was made flesh and dwelt among us, and we beheld his glory, and the glory as of the only begotten of the Father, full of grace and truth. 15 கொடுங்க பார்க்கலாம். Amen. John bare witness of him and cried, this was he of whom I spake. He that cometh after me is preferred before me, for he was before me. கவனமா கேளுங்களேன். இந்த கையில் இருக்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, இந்த வார்த்தை வேற யாரும் அல்ல, இது அவருடைய திருவாய் மொழி இருந்து புறப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை வேறு யாரும் அல்ல, இந்த வார்த்தை இயேசு. பைபிளை நீங்க லேசாவே நினைக்க கூடாதுன்னு சொல்ல வந்திருக்கேன். நாமே இந்த வார்த்தை யாரா இருக்குங்க? இயேசு. ஆதியில வார்த்தை இருந்த, அந்த வார்த்தை தேவனோடு இருந்த, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அவரை இன்றி அல்லாமல் இந்த அண்ட சராச்சரத்தில் எதுவுமே உருவாக்கப்படவில்லை. அப்போ உருவாக்கினவர் அந்த வார்த்தை. பைபிள் இஸ் ஜீசஸ். இல்லையா, சொல்ல மாட்டீங்களாங்க? வசனம் தாங்க இயேசு. ஆமென். 10ஆம் வசனம் இப்படி வாசிக்கிறோம். வருத்தத்தை சொல்லிட்டு போற. 10ஆம் வசனம், அவர் உலகத்தில் இருந்தார். பக்கத்தில் இருந்தாருங்க, ஆனா உலகம் அவர் மூலமாய் உண்டாயிட்டு, உலகமும் அவர் என்ன செய்யலங்க, அறியவில்லைங்க. பைபிளுக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை இந்த பூமியில் இருந்துச்சு. அந்த வார்த்தை வேற யாருங்க? இயேசு. அவர் இந்த பூமியில் இருந்தாரு, அவரால் எல்லாம் உண்டாயிற்று. ஆனால் உண்டாக்கின உலகத்தில் இருந்தவர் அவர் என்ன செய்யலங்க, அறியாமல் போனார்கள். இன்றைக்கும் அதுதாங்க பிரச்சனை. உங்களுக்கு கடவுள் வார்த்தை கொடுத்திருக்கிறாரு, அந்த வார்த்தை வேற யாரும் அல்ல, இயேசு. ஆனால் நிறைய பேர் அதை அறியாமல் இருக்கிறீர்கள். இன்னைக்கு இந்த 7 வாரம் பேசினதுக்கு அப்புறம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்க கடவுளுக்கு தந்த வார்த்தை இயேசுவா இருக்கிறார். இதை தியானிச்சீங்கன்னா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் மிக்கவர் உங்க கூட இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு இதை தியானிக்கிறவருடைய லாபங்கள் வெளிப்படும். Hallelujah. Profit will appear. Amen. Hallelujah. வார்த்தை இயேசுவாய் இருக்கிறார். அந்த வார்த்தை இந்த பூமியில் வந்து தரித்து கொண்டது. 19:13 வெளிப்பாடில் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டிப் காமிச்சிட்டு போயிடுறேன். Revelation 19:13 இப்படி சொல்லுது, and he was clothed with the vesture dipped in blood, and his name is called the word of God. என் கூட தமிழில் படிப்பீங்களா? இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். இப்போ எல்லாரும் சத்தமா படிங்க. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஸோ உங்கள் கையில் இருக்கிற வசனம் யாருங்க? இயேசு. உங்கள் பைபிளை நீங்கள் படிச்சீங்கன்னா அனைத்தையும் அவர் செய்து முடிப்பார். His word is Jesus. Amen.
எல்லாம் அவராலே உண்டாயிற்று, அவரே எல்லாவற்றையும் அணைத்து கட்டுகிறார். ஆமென். நான் நம்புகிறேன், இதை படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கர்த்தர் சிருஷ்டிப்பார். எல்லாம் நலமாக நடக்கும். பாஸ்டர் கோஷி, நீங்கள் எப்படி இவ்வளோ தூரமாவது உயர்ந்தீங்க? ஒன்றே ஒன்று தான், இந்த வசனம்தான். மனிதர்கள் தள்ளினார்கள், ஓரம் கட்டினார்கள், உதைத்தார்கள், என்னை இன்றைக்கும் உயர்த்தி வாழ வச்சிருப்பது இந்த வார்த்தை. இந்த வார்த்தை வேறு யாரும் அல்ல. இந்த வார்த்தை யாருங்க? இயேசு. அதை நீங்கள் படிக்கும் போதெல்லாம் புரிஞ்சுக்கணும். திஸ் வேர்ட் இஸ் ஜீசஸ். ஆமென். முடிக்கிறேன். ஒரு வசனத்தை நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, பட் உங்களுக்கு அதை நான் ஒரு வித்தியாசமாக அதை பார்க்குறேன். ஸோ எந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்கணும், உங்களிலிருந்து ஜீவன் புறப்படணும் அப்படின்னா எந்த அளவிற்கு இந்த வார்த்தையில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களிலிருந்து ஜீவன் புறப்பட கர்த்தர் கிருபை செய்வார் என்று சொல்லி பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம். Philippians 4:8. ஒரேடியாக தமிழில் வாசித்தா எனக்கு நேரம் சரியாக இருக்கும். கடைசியாக சகோதரரே, இருங்க அவசரமே காமிக்காதீங்க. உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கிரியைகள் உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே நீங்கள் தியானம் செய்து கொண்டிருங்கள். நான் இப்போ எப்படி நினைக்கிறேன்னா, பவுல் என்ன எழுதுகிறார், என்ன அவருடைய எழுத்துல ஆழம் இருக்குது. கடைசியாய் சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எதுவோ, நான் சொல்கிறேன் உண்மையுள்ளவர் இயேசு ஒருவர் மட்டுமே. ஆமென். அடுத்தது ஒழுக்கம் உள்ளவைகள். நான் ஒழுக்கம் உள்ள ஒரே ஒரு ஆத்தும புருஷன் இயேசு ஒருவரே. நீதி உள்ளவர் ஒரே ஒருவர் இயேசு ஒருவரே. ஆமென் சொல்லிட்டு வாங்களங்க. பரிசுத்தம் உள்ளவர் நிறைவானவர் அவர் ஒருவரே. அப்புறம் அன்புள்ளவைகள் அவர் ஒருவரே. நற்கீர்த்தி உள்ளவர்கள் யாரா? நற்கீர்த்தியில் நிலைக்க முடியுமாங்க? நற்கீர்த்தி உள்ளவர் யாருங்க? அவர் ஒருவரே. அடுத்ததுங்க புண்ணியம் எதுவோ, புண்ணியம்னா அவர் ஒருவரே. எல்லாமே அவர் தான். இவைகளையே நீ தியானித்து கொண்டிருப்பாயானால் அப்படின்னு படிச்சுட்டு உண்மையானவைகள் எவைகளோ, கீர்த்தி எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? புண்ணியம் உண்மை என்று சொல்லக்கூடியதெல்லாம் அசைந்து தொலைஞ்சு போயிடுச்சுங்க. உண்மை என்றும் நீதி என்றும் பரிசுத்தம் என்றும் உயர்ந்தவர் என்றும் கீர்த்தி என்றும் புகழ் என்றும் நன்மை என்றும் சொல்லக்கூடிய ஒருவர் யாருங்க? இயேசு ஒருவரே. அந்த இயேசு யாருங்க? வார்த்தைங்க. அதையே நீங்கள் என்ன செய்தீங்கள்? சிந்தித்து கொண்டே இருங்கள். இல்லை சொல்ல மாட்டீங்களாங்க? அதையே நீங்கள் தியானித்து கொண்டிருங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் லாபங்கள் வெளிப்படும். இஃப் யூ மெடிடேட், நான் அஷ்யூர்டா என்ன சார்ந்து சொல்கிறேன், என்னுடைய ஒப்பீனியனை சொல்கிறேன். இஃப் யூ மெடிடேட், நீங்கள் இதை தியானிச்சுட்டே இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வாக்கு தரேங்க, கடவுள் அற்புதங்கள் செய்வாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய லாபங்கள் வெளிப்பட தொடங்கும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இதை நீங்கள் தியானிக்கணும், இதை படிக்கணும் என்று உங்களை உற்சாகப்படுத்த 7 வாரங்கள் உங்கள் கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசியிருக்கிறேன். இன்னும் நீங்கள் கவனம் செலுத்தி, குறிப்பாக மரியாளுக்கு கடவுள் ஒரு வார்த்தை கொடுத்தார். உங்கள் கூட கடவுள் ஒரு வார்த்தை, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை பைபிளிலிருந்து தரும்போது நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு அதற்கு விசேஷித்த கவனத்தை செலுத்தி அதற்கு அதிக சிந்தனையை கொடுத்து கொண்டு அதை தியானிக்கிறவர்களாக இருந்தால் உங்கள் லாபம் எல்லோருக்கும் வெளிப்படும். ஒரு 4 பேரை தட்டி சொல்ல, நான் தேறிடுவேங்கன்னு சொல்லுங்கள். பவுல் சொல்றார், நீ இதை வாசித்து கொண்டே இரு, சீக்கிரம் நான் வருவேன், உன்னை சந்திக்க வருவேன். ஆனால் இதை தியானிக்கிற நீ எல்லா விஷயத்திலும் தேறுவீங்க. உங்கள் கை இந்த பக்கமாக நீட்டும் போது இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேன், இந்த பைபிளை தியானிக்கிற உங்கள் லாபம் வெளிப்படும். நீங்கள் எல்லாத்திலையும் தேறுவீங்க, நீங்கள் எல்லாத்திலையும் ஜெயிப்பீங்க. நீங்கள் நீர்க்காலின் விருட்சம், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் ஒரு மலைமுச்சி மேலே ஏறுவீங்க, பாரத்தை சுமக்க முடியாத தத்தளிப்பீங்க. இதை தியானிக்கும் போது அவர் பாரத்தை சுமந்து உன்னை சேர்க்க வேண்டிய உயரத்தில் நிறுத்தி உன்னை அழகு பார்ப்பார். You will be promoted, you will be blessed, you will walk in the goodness of God. இந்த வார்த்தை ஒரு விதை, இந்த வார்த்தை ஜீவ வார்த்தை. இந்த வார்த்தை வேறு யாரும், இந்த வார்த்தை இயேசு. நல்லவர் அல்லே சொல்ல மாட்டீங்களாங்க? அவரை தியானிச்சீங்கன்னா அவர்தான் கீர்த்தி உள்ளவர், அவர்தான் நீதி உள்ளவர். இதையே நீங்க நினைத்து கொண்டரு,
பூத்து குலுங்குவீங்க, பிரகாசிப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நடையெல்லாம் கர்த்தர் காருண்யத்தை வைத்து வெற்றி பூத்தவர்களாய் நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் டிசம்பர் 31க்குள்ள நான் விசுவாசிக்கிற நிறைய சாட்சிகளை எழுதி முடிப்பீர்கள். Shall we stand? That's all. I got one more minute. Thank you. Thank you for listening to the 7 weeks. Hallelujah. Amen. சபைக்கு வந்து நாம ஜெபித்து ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காய் வாழுவது எவ்வளவு பெரிய பாக்கியம். Thank you Jesus. இந்த தூரம் நம்மை நடத்தினார். இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்னும் கொஞ்சம் நான் பைபிளை படிப்பேன். என் வருஷத்தை கர்த்தர் நன்மையால முடிசூட்டுவார். ஒரே ஒரு தீர்மானத்தை பக்கத்தில் சொல்லுங்களேன். என் கடைசி மூச்சு வரைக்கும் இந்த பைபிளை நான் படித்து கொண்டும் தியானித்து கொண்டும் இருப்பேன். ஹல்லேலூயா. ஈசாக்கு வயல்வெளியில் போய் தியானித்தான். ரெபெக்காள் வெளிப்பட்டாள். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை அவருடைய வித்து, அவருடைய வார்த்தை அது ஜீவன், அவருடைய வார்த்தை அவருடைய குமாரன் இயேசு. உங்களுக்குள் அது பிறப்பெடுத்திருக்கிறது. ஆகையால் அவருக்காய் வாழுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தும் போது எந்த நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும் உங்களுக்காய் ஜெபிக்கவும் கடவுள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். உங்கள் கஷ்டங்கள், துன்பங்கள், தொல்லைகள், எல்லா கடினங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருந்து உங்களை வெற்றியாய் நடத்துவார். கர்த்தர்கிட்ட வருவதை யாரும் வெட்கக்கேடா நினைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இதை விட பாக்கியம் ஏதும் இல்லைங்க. நீங்கள் பாக்கியவான்கள். கம் டு ஜீசஸ். உன்னை நெஞ்சோடு அணைப்பார். உன்னை முத்தமிட்டு வழி நடத்துவார். உன் நடைகளை உறுதிப்படுத்துவார். உன் லாபம் எல்லோருக்கும் வெளிப்படும். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை வெறுக்காதவரின் இயேசு ஒருவரே. அவர் உன் கண்ணீரை துடைத்து உன்னை தள்ளினவங்க ஏளனம் பண்றவங்க முன்னாடி தியானம் பண்ணு. கிங் டேவிட் சேஸ், even princes are talking against me. ராஜாக்கள் கூட எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். நானோ உம்முடைய வார்த்தையை தியானிக்கிறேன். தியானத்தில் இருங்கள். ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டு அதுக்கு சீரியஸ் கன்சிடரேஷன் கொடுங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை தியானித்து கொண்டிருங்கள். அதன் லாபம் சீக்கிரம் உங்களுக்கு வெளிப்படும். எல்லாரும் கரங்களை உயர்த்தும் போது, அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவேன், அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றே. எல்லாரும் சேர்ந்து, அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவேன், அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றேன், அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவேன், அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றேன். சத்தத்தை உயர்த்தி, அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவேன், அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றேன். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு நன்றிப்பா. உமக்காய் வாழுவது எவ்வளவு பெரிய பாக்கியம். நித்தியத்தின் இந்த பக்கத்தில் எங்களுக்கு கிடைச்ச பாக்கியத்திலேயே சிறந்த பாக்கியம் நீர் எங்களுக்கு தந்த வேத புத்தகம். சத்திய வேதம் எங்களுக்கு ஒரு பாதைக்கு வெளிச்சம்பா. இதை தியானித்து நடக்கும்போது எங்கள் லாபம் எல்லோருக்கும் வெளிப்படும் என்ற வார்த்தை நாங்கள் நம்புகிறோம். தீமோத்தேயுவுக்கு சொல்றார், இவைகளை நீ செய்து கொண்டே இரு. Your profit may appear to everybody. கர்த்தாவே, நன்மையானவைகளில் எல்லாவற்றிலும் எல்லாமாயிருக்கிற உண்மையே நாங்கள் தியானித்து உங்கள் வசனத்தில் நிலைத்திருக்க கிருபைத்தாங்க. இந்த 7 வாரம் வார்த்தைகளை கேட்ட எல்லா குடும்பங்களுக்கும் ஆண்டவரே செழுமை வருவதாக. செய்வதெல்லாம் வாய்க்கட்டும், சாபங்கள் தீரட்டும், தொல்லைகள் பறந்து போகட்டும், ஜெயம் உண்டாவதாக. முடிக்க முடியாததெல்லாம் செழுமையாய் முடிக்கட்டும். உங்களில் நான் ஆரம்பித்து என் நற்கிரியைகளை செழுமையாய் முடிச்சிருங்கப்பா. அற்புதமாய் நடத்துங்க என வேண்டி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு,
பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் அல்ல பரிசுத்தவானுடன் திருச்சபையோடும் கூடி வந்த தேவ மக்கள் யாவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவேன், அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றே. எல்லாரும் சேர்ந்து அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவேன், அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றே.